Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதுஷா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது இந்த 1 கப் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சிடலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணி, தயிரில் இருக்க அந்த ஈரப்பதம், நெய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். வேறு தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம பிணையக்கூடாது. லைட்டாக ஸ்மூத்தாக சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இது நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 100 கிராம் மைதா எடுத்திருந்தேன். 1 கப்பு, அதே கப் அளவுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே அரை கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு கம்பி பதம் அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக போட்டுடலாம். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையில் நல்லா சுற்றிக்கலாம். நல்லா ரவுண்டாக சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதை நல்லா கையிலையே நல்லா சுற்றணும். பாதுஷா பார்த்திங்கன்னா நல்லா அதோட இதெல்லாம் நல்லா சுற்றி இருக்கும். அதே மாதிரி நம்ம கையும் சுற்றணும். உள்ளே இருக்க அந்த பாலும் நல்லா சுற்றணும். பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா ரவுண்டாக வந்திருக்கும். நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் செய்கிற பாதுஷா மாதிரியே வந்திருக்கு. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னே செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு இதை எடுத்து நல்லா கையில் ரவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம பூரி சப்பாத்தி மாவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதை லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி கையில் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாவும் சுற்றணும், நம்ம கையும் நல்லா ரோல் ஆகணும். அது ஆகும்போதே நல்லா நம்மளுக்கு அந்த சுற்றி இருக்க ரோல் மாதிரி வந்துடும். பாருங்கள், பாதுஷாவில் இருக்க டிசைன் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. நடுவில் ஒரு ஹோல் மட்டும் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது போடணும். போட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை ஊற்றிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். 5 நிமிஷம் கழித்து இதை இப்படி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் நல்லா இறங்கும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகில் இந்த பாதுஷா நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம்.
நான் ஒரு 2-3 பாதாம் பருப்பை நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதை இந்த பாதுஷா மேலே ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம சர்க்கரை பாகையும் ஊற்றிடலாம். சின்னதாக ஒரு ட்ராப் விட்டால் போதும் ஒன்றுக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான பாதுஷா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.